அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பிரிவு மாணவர்கள், நாடு முன்னேற்றம் அடைய மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் அவசியத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் அமைந்ததுதான் இங்கே அத்தியாயம் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். அத்தியாயம் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இங்க இந்தியா 1947 சுதந்திரம் அடைகிறப்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள்ல பின்தங்கிய நிலையில இருந்ததால தொழில் மயமாதல் மிகவும் குறைவாக உறுதியின்றி காணப்பட்டது. ஸோ விவசாயத்துறையில பாத்தீங்கன்னா நிலப்புறவுகளுடைய கையில தான் இருந்துச்சு. எனவே அங்க உற்பத்தி திறன் மிகவும் குறைவா இருந்தது. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பின்தங்கிய நிலையிலே காணப்பட்டது. கல்வி மற்றும் சுகாதார வசதிகளும் போதுமானதாக இல்லை. சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் காணல் நீராக இருந்திருக்குது. சுருக்கமா சொன்னோம்னா வறுமையும் வேலையின்மையும் நாட்டின் 2 மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. இதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்துல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. அந்த திருப்பு முனையின் வடிவங்களை தான் நாம இங்க படித்து பயனடைய உள்ளோம். இந்த பாடத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா 3 வார்த்தைகள் தான். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம். அதாவது பின்தங்கியிருந்த பொருளாதாரம் சீர்திருத்தப்பட வேண்டும். அதற்கான செயல்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும். செயல்பாடுகளின் வெளிப்பாடு மாற்றமாக அமைந்து நாடு முன்னேற தடையாக உள்ளவை அனைத்தும் தகர்க்கப்பட்டு ஏற்றம் காணப்பட வேண்டும். சோ சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம். இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிறப்ப நீங்க என்ன கற்றல் நோக்கத்தை அடைய போறீங்க? உற்பத்தி காரணிகளிடையே வருவாயை பகிர்ந்தளித்தல் பற்றிய ஒரு அறிவை பெறப்போகிறீர்கள். இந்திய பொருளாதாரத்துல கட்டமைப்பு சீர்திருத்தத்தை செயல்படுத்த காரணம் என்னவா இருக்குது? அதாவது வெளிநாட்டு வாணிப கணக்குல ரொம்ப பேரிழப்பு ஏற்பட்டு இருந்தது. நாட்டினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளது. ஸோ அதனால இந்திய பொருளாதார கட்டமைப்புல சீரமைப்பு ஏற்படக்கூடிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தத்துல புதிய பொருளாதார கொள்கையோட 3 மிக முக்கியமான தூண்களை நாம இந்த பாடத்துல பார்க்க இருக்கிறோம். அதை சுருக்கமா LPG அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ L ஃபார் லிபரலைசேஷன், P ஃபார் பிரைவேட்டைசேஷன், G ஃபார் குளோபலைசேஷன். அதாவது லிபரலைசேஷன்னா தாராளமயம், பிரைவேட்டைசேஷன் தனியார் மயம், குளோபலைசேஷன் உலகமயம். தாராளமயமாக்குதல் அதாவது தொழில்துறையின் மீது அரசாங்கம் கட்டுப்பாடுகளை எல்லா நிலையிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ தான் இந்த தாராளமயமாக்கல் குறிக்கிறது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குது. சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு போன்றவை தாராளமயமாக்குதலின் ஒரு அம்சமாகும். இரண்டாவது தனியார் மயமாக்குதல். தனியார் மயமாக்கல்ங்கிறது பொதுத்துறையினுடைய நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிக்கும். ஸோ அரசின் நாட்டுடைமையாக்குதலின்மை, அரசு முதலீடுகள் குறைப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியமைத்தல் போன்றவை தான் தனியார் மயத்தோட சாராம்சம் ஆகும். மூன்றாவதாக உலகமயமாக்குதல். இது உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைக்கிறது தான் உலகமயமாதல் எனப்படும். சுங்கவரி குறைப்பு மற்றும் சுங்கவரி தவிர்ப்பு போன்ற செயல்பாடுகள் மூலம் இறக்குமதியை எளிமைப்படுத்துதல் உலகமயமாதலுக்கு முக்கியமான ஒரு கருத்துரு. அடுத்து வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீட்டுக்கான கதவுகளை திறந்து வைப்பது உலகமயமாதல் எனப்படும். புதிய பொருளாதார கொள்கையோட 3 முக்கிய தூண்களின் அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அதை செயல்படுத்த என்ன காரணம், இந்த LPG கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. ஸோ அரசு உரிமை கொள்கைகளை சற்றே தளர்த்துவது மிக மிக அவசியமாகப்பட்டது. ஸோ பொருளாதார வளர்ச்சியில தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கருதப்பட்டதால் தனியார் மயமாதல் அவசியமானது. வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவி இன்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. இதற்கு உலகமயமாதலும் அவசியமாகப்பட்டது. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் என்ன செஞ்சாங்க, இந்த LPG என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள்.
எல்பிஜிக்கு எதிராகவும் கருத்துக்கள் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தோம்னா, வெளிநாட்டு பெரிய நிறுவனங்களை எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாயின்றன. இப்ப வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வர்றப்ப அவங்களோட டாமினேஷன் அதிகமாயிருது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அடுத்து, ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழில நீடித்திருக்க முடியும். நிறைய பண பலத்தோட நிறைய முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் தொழில நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க கருத்துக்கள் இருக்குது. அடுத்து, ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன, வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்பது இந்த கருத்துக்கு எதிரான ஒன்றாக உள்ளது. எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்களாக அமைகிறது. ஸோ 1991 மிக முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் நாடை வளர்ச்சி பாதையில் சென்றது அப்படின்னு சொல்லலாம். தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன, தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்கினாங்க, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டது, அப்புறம் பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கைகளும் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாம் 1991 தொழிற்கொள்கையோட ஒரு முக்கியமான அரசு எடுத்த முயற்சிகள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை இங்க உங்களுக்கு சுருக்கமா ஒரு பட வடிவில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்காங்க. இது இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலைமை. அதாவது ஆசிய நாடுகள்ல மொத்த உற்பத்தியில சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்துல இருக்குது. 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவுல 8.5% இந்தியாவின் பங்கா இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும். தொழில்துறை சீர்திருத்தத்தை பொறுத்தளவுல 1991க்கு முன்னாடி 1991க்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, 91க்கு முன்னு அனைத்து பொருளாதார பொருட்களுக்கும் தொழில் உரிமம் பெற வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு அனுமதி இல்லை. அப்புறம் விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் 1991க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு உரிமத்திற்கு தடை இருந்தது. பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே இந்த முதலீட்டெல்லாம் திரும்ப பெற போன்ற நடவடிக்கைகள் இருந்தது. அப்புறம் விலையை அங்காடிகளுக்கு நிர்ணயிக்க அனுமதி வழங்கப்பட்டது. நம்ம தொழில்துறை சீர்திருத்தங்களை பார்க்கலாம். இதுக்காக அரசு ஏற்கொண்ட முயற்சிகள்லாம் என்னது? தொழில் உரிம விலக்களித்தல். அதாவது 1991 புதிய தொழிற்கொள்கையின்படி தொழிலுக்கு உரிமை பெறுவதிலிருந்து விலக்கம் அளிச்சிருக்காங்க மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 2வது, தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்கி இருக்கிறாங்க. அது எப்படின்னா, தொழில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்து விடப்பட்டன. அணுசக்தி, சுரங்கம் மற்றும் ரயில்வே இந்த 3ஐ தவிர ஏனைய துறைகள் தனியாருக்கு திறந்து விடப்பட்டன. அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே இதை மனசுல வச்சுக்கணும். இதுக்கு மட்டும் என்ன இல்ல, தனியார் துறைக்கு அனுமதி கிடையாது. 3வதாக, பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தத்தை பொறுத்தவரை திறமையாக இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்கக்கூடியது, அப்புறம் நட்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. 4வது, முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை, அதாவது எம்ஆர்டிபின்னு சொல்றாங்க, மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட், இதை ஒழிச்சிருக்காங்க. இக்கொள்கை தனியார் துறையில போட்டியை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் ரொம்ப அவசியப்பட்டது. 5வதாக, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. இந்த நடவடிக்கை நாட்டில் தொழில்துறையில போட்டியை ஏற்படுத்தி வணிக சூழலை அதிகப்படுத்தி இருக்குது. வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஆகியவற்றிற்கு இலக்குவான வழி திறந்து விடப்பட்டுள்ளது. இதுல 51% பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக பயிர் காப்பீடு. இந்த பயிர் காப்பீடு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 2016 பிப்ரவரி 18 அறிமுகப்படுத்தது. இந்த திட்டம் விவசாயிகள் கோடைகால பயிர்களுக்கு 2% மற்றும் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% என்ற ஒரே சீரான சந்தா தொகையை கட்டுவதற்காக உதவுகிறது. அடுத்ததாக, குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. இதுல பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள் உற்பத்தியில இந்தியா உலக அளவில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளரா இருக்கிறாங்க. ஸோ விரைவில் அழுகக்கூடிய தன்மை கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகளை சந்தைப்படுத்தல ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் 1955ஆம் ஆண்டுல அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964, அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் என்பதை ஏற்படுத்தியது. ஸோ இதன் மூலம் அந்த அழுகக்கூடிய தன்மையுடைய பழங்கள், காய்கறிகளை ஈஸியாக என்ன செய்யறதுக்கு, சேமித்து வைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குளிர்பதன சேமிப்போட தொடர்புடைய இன்னொன்று என்னன்னா உழவர் கடன் அட்டை திட்டம்.
இது வந்து 1998 வருஷத்துல இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டுன்னு சொல்றாங்களே, அவங்களால தொடங்கப்பட்டது. ஸோ விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறிப்பதுதான் இதனுடைய நோக்கம். கிஷான் கிரெடிட் கார்டு, உழவர் கடன் அட்டை திட்டம். முக்கியமான ஒன்றாக விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, இது ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வேளாண் சந்தையில பொது மற்றும் தனியார்களிடையே கூட்டுறவை வளர்ச்சியடை செய்யறாங்க. சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. அப்புறம் வந்து விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்கள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறாங்க. விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாள்ல விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதையும் உறுதி செய்யறாங்க. அப்புறம் வேளாண் நடவடிக்கைகளை என்ன செய்யறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. வேளாண் பொருட்களுடைய வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது காட்சிப்படுத்துகிறார்கள். இதுதான் இந்த ஏபிஎம்சியோட மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்து வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள். இது வந்து புதிய வர்த்தக கொள்கையோட சாராம்சங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ராஜா செல்லையா குழு அறிக்கையின்படி இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க வந்து பரிந்துரை செய்திருக்கிறாங்க. 1991-92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில இறக்குமதி வரி 300%-லிருந்து 150% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிதியாண்டு அறிக்கைகளில் பார்த்தீங்கன்னா சுங்க வரியை படிப்படியாக குறைச்சு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. இது வந்து புதிய வர்த்தக கொள்கையினுடைய சாராம்சங்கள் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, ஷார்ட்டா வந்து எக்ஸிம் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2015-2020 ஆண்டுக்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, இந்தியா தயாரிப்பு, அதாவது ஏற்றுமதி உதவிகளை வந்து 25% அளவு குறைக்கிறதுக்கும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்குவதற்கும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவிலே உற்பத்தி செய்ய பொருட்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது. அடுத்து வந்து டிஜிட்டல் இந்தியா. இதை பொறுத்தவரை என்னன்னா, வரித்தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றுக்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்காளர் மற்றும் கணக்கு காசாளர் போன்றவரால் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. எல்லாமே டிஜிட்டல் மயம். ஸோ இதெல்லாமே வந்து ஏற்றுமதி கொள்கையில முக்கிய அம்சமாக அமைந்தது. மூன்றாவதாக சுய விவர ஆவணங்கள். ஏற்றுமதியாளர் அல்லது இறக்குமதியாளர் பார்த்தீங்கன்னா சுய விவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏற்றுமதியோட கால அளவு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாசம், அதாவது 2 வருஷத்துக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து 5வதாக உலக வர்த்தகத்துல தற்போது உலக வர்த்தகத்துல வந்து 3% மாசு இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020க்குள்ள ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, அதாவது 2015-20 படி 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இதுல 2000ஆவது ஆண்டுல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. இது வந்து ஏனைய பகுதி தொழில்களிலிருந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்டது. இது வாணிகம், முதலீடு மற்றும் வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கு நோக்கமாக கொண்டது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில அனைத்து தொழில்களையும் மையமாக வச்சு செய்யப்படுறது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஆகும். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது? அதாவது வெளிநாட்டு முதலீட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு முக்கிய வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம்ம நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சு செய்யறது. அப்புறம் பன்னாட்டு வியாபாரத்தில் ஏற்றுமதியில் நம்மளோட பங்கு வந்து என்ன செய்யறாங்க, அதிகரிக்கிறாங்க. கூடுதல் பொருளாதார நடவடிக்கை உருவாக்குறாங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சரிப்படுத்துறாங்க. கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்குறாங்க. உலக அங்காடி தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாப்புல நமக்குள்ள அந்த தொழில்நுட்பங்களை வந்து செய்யறாங்க, அதிகப்படுத்துறாங்க. இதெல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடைய நோக்கங்கள். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துடைய பண்புகள் என்ன? பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், ஒரு பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதி தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் அங்க இருக்குது. தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டுள்ளதா உள்ளது. தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமையப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி லேட்டஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிங்கிறது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. இந்த வரி என்ன சொல்றாங்கன்னா ஒரு முனை வரி அப்படின்றாங்க. பாராளுமன்றத்தில் வந்து இந்த வரிக்கு வந்து 29/3/2017 ஆண்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 1/7/2017. இந்த நம்ம ஜிஎஸ்டியால என்ன நன்மைகள்? அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியதுன்றாங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு வந்து உற்பத்தி ஆனதுல இருந்து அதை வந்து முழுசா முடிக்கிற வரைக்கும்
அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வரி வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை அந்த விளைவுகளை எல்லாம் நீக்கியது. அடுத்து பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் நிறைய உள்ளது. அப்புறம் இணைய வழி வசதி மூலம் எளிமைப்படுத்த உள்ளது. எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்டியோட நன்மைகள். ஸோ இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டியோட வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சில பண்டங்களுக்கு 0%, அப்புறம் 5%, 12%, 18%, அதிகபட்சமாக 28%. ஸோ இதெல்லாம் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய வரி வீதமாகும். நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் 0% ஜிஎஸ்டி இருக்குது, எந்தெந்த பொருட்களுக்கு 5%, எந்த பொருட்களுக்கு 12%, எந்த பொருளுக்கு 18, எந்த பொருளுக்கு 28 அப்படிங்கிறத தனியாக கிளாஸிஃபை பண்ணி எழுதி பார்க்கலாம். பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வ இருப்பு விகிதம், இதை வந்து எஸ்எல்ஆர் என்று குறிப்பிடுவார்கள். எஸ்எல்ஆருக்கு என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்ஷன் ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கு முன் வணிக வங்கிகள் ரொக்கமாக அல்லது தங்கமாக அரசு பத்திரங்க வைத்திருக்க வேண்டிய இருப்பை தான் என்ன சொல்றாங்க, சட்டப்பூர்வ இருப்பு விகிதம் அல்லது ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறாங்க. அது ஷார்ட்டா வந்து எஸ்எல்ஆர் என்று குறிப்பிடலாம். அத்தியாயம் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இங்கே முடிவுக்கு வருகிறது. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அதாவது புதிய பொருளாதார கொள்கையோட 3 முக்கிய தூண்களான தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல், இதெல்லாம் வரிசையை நம்ம பார்த்தோம். அப்புறம் அதுக்கு ஆதரவான கருத்துக்கள், எதிரான கருத்துக்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் 1991 ஏற்பட்ட தொழில்துறை சீர்திருத்தங்களை என்னெல்லாம் நடந்தது, அப்புறம் வந்து பயிர் காப்பீடு, குளிர்பதன சேமிப்பு கிடங்குனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க. அப்புறம் ஏபிஎம்சி, அதாவது விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, அதை வந்து நம்ம பார்த்தோம். வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் என்ன பார்த்தோம், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்லாம் எப்படி வந்து செயல்படுகின்றன, அப்புறம் ஜிஎஸ்டினா என்ன, அந்த ஜிஎஸ்டியோட வகைகள், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மனசுக்குள்ள என்ன ஒன்றுனா, இதில் இந்த தொழில்துறையில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நாட்டின் அசுர வளர்ச்சியை நாமும் நம் வாழ்நாளில் காண வேண்டும் என்கிற லட்சியம் நமக்குள்ள வந்து எழுந்திருக்கோம். அந்த லட்சியத்தை அடையும் வரை பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம்.